ஹே அமிகோஸ், சம்மர் ட்ரிங்க் சீரீஸ் எபிசோட் 4ல பார்க்க போகிறது மஸ்க் மெலான் சர்பத். ட்ரஸ்ட் மீ, இந்த ஷர்பத் வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், யம்மியாக இருக்கும். அண்டு முக்கியமாக இந்த சம்மருக்கு ரொம்பவே கூலிங்காக இருக்கும். ஏன்னா அதில் ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நேச்சுரலாகவே வந்து ஒரு கூலிங் கண்டென்ட் இருக்கிறது. ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஆகணும் இந்த சம்மர் சீசனில். அண்ட் அஃப்கோர்ஸ் சம்மர் சீசனல் ஃப்ரூட்டில் வந்து ஒரு ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா இந்த மஸ்க் மெலான், கிர்னி பழம் ஆர் முலாம்பழம் வாட் எவர். அந்த பழம் வந்து சம்மர் சீசனில் தான் ரொம்ப இதுவாக கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சலாம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரிங்க்குக்கு ஒரு கிளாஸ் மில்க் எடுத்திருக்கேன். ஒரு நல்ல பெரிய சைஸ் கிளாஸ் அளவுக்கு மில்க் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி சேர்க்காம நல்ல கண்டென்ஸ்டு மில்காக இருந்தால் பரவாயில்ல. இல்லை இந்த பேக்கெட்டட் மில்க் நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா வந்து கொஞ்சமாக பாதிக்கு பாதி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூடவே வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆஃப் கஸ்டர்ட் பவுடர் நான் எடுத்திருக்கேன். இது மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். இதுலேயே நிறைய ஃப்ளேவர் உண்டு. நான் வந்து நார்மல் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஏற்கனவே 1 கிளாஸ் ஆஃப் மில்க் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் போல் இந்த மாதிரி கஸ்டர்ட் பவுடரில் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது பவுடர் மேலே இது மாதிரி பால் மிதக்கிற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் போல் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பாலும் இந்த கஸ்டர்ட் பவுடரும் வந்து நல்ல லம்ஸ் இல்லாமல் இது மாதிரி தண்ணியாக வந்து கலக்கிக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். நீங்கள் கஸ்டர்டை வந்து ரொம்ப வாட்டரியாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த பதம் வராது உங்களுக்கு. நீங்கள் எடுத்திருக்க பவுடர் குவான்டிட்டி முங்குற அளவுக்கு பால் ஆட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் ஃபார்மேட்டில் வரும். பேஸ்ட்னா ரொம்ப திக்காக இருக்காது, லைட்டாக வந்து திக்காகவும் வாட்டரியாகவும் ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இந்த மாதிரி லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாலை வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும். பால் நல்லா கொதிச்சுட்டு அப்புறம் சிம்லே வச்சு ஒரு 2 மினிட்ஸ் போல் பாலை வற்ற விடுங்க. நம்ம ஏற்கனவே போட்ட பால் இனிஷியலாக இருந்த ஸ்டேஜை விட கொஞ்சம் வந்து வற்றி இருக்கணும். ஸோ அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் போல் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா அந்த மாதிரி பால் ரெடியூஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பால் நல்லா ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இந்த கஸ்டர்டு பியூரியை வந்து இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நல்லா லம்ஸ் இல்லாமல் திருப்பி ஒரு தடவை நல்லா கிளறிக்கோங்க. ஏன்னா இது கட்டிப்பட்டு அப்படியே பாலோட ஊற்றி அது கொதிக்க விடும்போது இன்னுமே வந்து லம்ஸாக ஆகிடும், அப்படியே ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா வாட்டரியாக கலந்துட்டு அதுக்கப்புறம் இப்படி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா பாயில் பண்ண விடுங்க. யூஸ்வலாக வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க கஸ்டர்டை வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா வந்து பக்கத்துலேயே இருந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும், எடுத்தானா வந்து அடி பிடிச்சிரும், இல்லை உடனே வந்து கட்டி ஆகிடும், ஒரு மாதிரி மாவு மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 தடவை இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி வேறு ஏதாவது வேலை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். 2 மினிட்ஸ் போல் சிம்மில் வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க. அது பாட்டுக்கு வந்து பாயில் ஆகிட்டு இருக்கட்டும். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது கூட வந்து 2 ஸ்பூன் ஆஃப் சுகர் நான் ஆட் பண்ணுறேன். கஸ்டர்ட்லேயே வந்து நேச்சுரலாக வந்து ஸ்வீட்னஸ் போட்டு தான் அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ ரொம்ப ஸ்வீட்னஸ் உங்களுக்கு வேண்டாம், உங்களுக்கு சுகர் இருக்குது, இல்லை நீங்கள் வந்து டயட்டில் இருக்கீங்க, வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா வந்து சுகரை வந்து கட் பண்ணிவிடுங்க. ஏன்னா கஸ்டர்டில் இருக்க சுகர் கண்டென்ட்டே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் ஸ்வீட் அதிகம் சேர்க்குற பர்சன், இல்லை கிட்ஸுக்கு இதை கொடுக்க போகிறீங்க, வீட்டில் கெஸ்ட் வந்திருக்காங்க அதுக்கு சர்வ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சுகர் வந்து ஒரு 2 ஸ்பூன்ஸ் போல் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே போட்ட பாலோட குவான்டிட்டி இன்னுமே கொஞ்சம் ரெடியூஸ் ஆகி எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரும். நான் ஆட் பண்ணது ஒரு லார்ஜ் சைஸ் ஆஃப் கிளாஸ் மில்க் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது ரெடியூஸ் ஆகி இப்போ 1/2 கிளாஸ் அளவுக்கு தான் மில்க் வந்திருக்கும். ஸோ இதுவே வந்து ஒரு 4-5 பேர் வந்து சாப்பிட்ற அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது மட்டும் இல்லை, இதுக்கு கூட சில பல ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வீட்டில் ஒரு 4 நம்பர்ஸ் போல் இருக்கீங்க அப்படின்னா ஒரு லார்ஜ் கப் ஆஃப் மில்க் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் சுண்டி வந்ததுக்கப்புறம் இது கூட வந்து ஏலக்காய் பொடி வந்து நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இது மாதிரி பிஞ்ச் காடமம் பவுடர் மட்டும் ஆட் பண்ணுங்கள். ரொம்ப ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஓவர் பவர் ஆகிடும். ஸோ அதனால் ஒரு பிஞ்ச் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா கஸ்டர்டை டாமினேட் பண்ணாமல் உங்களுக்கு அந்த காடமம் பவுடரோட ஃப்ளேவர் அண்ட் எசன்ஸ் வந்து பெனிட்ரேட் ஆகும். ஜஸ்ட் நார்மலாக ஏலக்காய் வந்து கிரைண்ட் பண்ணி அப்படியே பவுடராக அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி ஏலக்காய் பவுடர் இல்லை வீட்டில் அப்படின்னா ஏலக்காய் வந்து ஒரு 2 ஏலக்காய் போல் சும்மா ஓப்பன் பண்ணி அந்த சீடை மட்டும் இதில் போட்டுருங்க. இப்போ ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1 மினிட் போல் பாயில் பண்ண விட்டிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்கும். இதுதான் வந்து பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. ட்ராப் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப வாட்டரியாக இல்லாமல் இந்த மாதிரி திக்காக இருக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சுருங்க. இப்போ மஸ்க் மெலான் எடுத்துக்கோங்க.
மஸ்க் மெலான் வந்து நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும்னா, ரொம்ப வந்து பழுத்த கிர்னி பழமோ, முலாம்பழமோ இது மாதிரி எடுக்கக்கூடாது. கொஞ்சம் காய் வடுவா லைட்டாக ஒரு செமி சாலிட் ஃப்ரூட் கன்சிஸ்டன்சியில் நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்ப பழம்னா வந்து இந்த இதுக்கு செட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க. இந்த கிர்னி பழம் கூட என்னோட சைல்ட்ஹுட் டேஸ்லலாம் வந்து பெரிய சைஸில் டேடி வாங்கிட்டு வருவாங்க. ஒருவேளை இது வந்து ஹைப்ரிட் வெரைட்டியா இல்லை இது வேற வெரைட்டி ஆஃப் மஸ்க் மெலானான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு காமெண்ட்டில் டீட்டெயில் பண்ணுங்கள். அப்போது சாப்பிட்ட பழத்துலலாம் வந்து சீடு அவ்வளோ இருக்கும். லைக் இந்த பப்பாயாவில் இருக்க மாதிரி அவ்வளோ சீடு இருக்கும். இப்போ பாருங்களேன், நடுவில் மட்டும் ஒரு சின்ன போர்ஷனில் சீடு இருக்குது. அதுவும் வந்து ஜென்டிலாக ஒரு ஸ்பூனை வச்சு இப்படி ஸ்கூப் பண்ணான்னா அழகாக அந்த சீட் போர்ஷன் மட்டும் அப்படியே ரிமூவ் ஆகி வருது. இது பண்ணுறது ஆக்சுவலி ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சீடை ஸ்கூப் அப் பண்ணுறது. ஆனால் என் சைல்ட்ஹுட் டேஸில் நான் பார்த்த கிர்னி பழத்துலலாம் என்னென்னா அந்த சீடை வந்து ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஒட்டிகிட்டு இருக்கும். பிடிச்சி தேயின்ட்டு அந்த சீடை எடுத்துகிட்டு இருப்பாங்க என் டேடி. பட் இப்போல்லாம் பாருங்களேன், இது சீடை எஃபோர்ட்லெஸ்ஸாக ரிமூவ் பண்ணுறது ஓகே தான். பட் ஒரிஜினாலிட்டின்றது மிஸ் ஆகுது பார்த்தீங்களா? அதுதான் என்னமோ. ஓகேங்க, இந்த மாதிரி வந்து ஹாஃபாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி வந்து இந்த ட்ரிங்கை பொறுத்தவரை ஒரு ஹாஃப் போர்ஷன் ஆஃப் மஸ்க் மெலானே வந்து போதும். இன்கேஸ் உங்கள் வீட்டில் வந்து ஒரு 6 to 8 நம்பர்ஸ் போல் ஆட்கள் இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா மொத்த மஸ்க் மெலானும் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு 2 to 4 நம்பர்ஸ் தான் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் மஸ்க் மெலானே வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ அதோட ஸ்கின்னெல்லாம் பீல் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வந்து ஃப்ரூட் இப்படி தான் இருக்கணும். அதாவது ஒரு செமி சாலிட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப கொலகொலன்னு இருந்தால் இப்போ நம்ம தொட்டும் போதே அது மசிஞ்சு போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ரேண்டமாக சாப் பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்போ இருந்தாலும் ஃபைனலாக வந்து நம்ம கிரைண்ட் தான் பண்ண போகிறோம் பேஸ்ட்டாக. ஸோ அதனால் சும்மா ரேண்டமாக வந்து இப்படி சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது அப்படியே ஒரு மிக்சர் கிரைண்டரில் ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது மொத்தத்தையும் வந்து நம்ம அப்படியே மிக்சியில் போட்டு இல்லை மிக்சர் கிரைண்டர்லையோ பிளெண்டர்லையோ எதுலேயோ போட்டு நல்லா வந்து க்ரீமியாக திக்காக ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம அரைக்க போகிறோம். மஸ்க் மெலானை பொறுத்தவரை வந்து ரொம்ப ஸ்வீட்டாலாம் இருக்காது. கொஞ்சம் பிளாண்ட் டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஒயிட் சுகர் இதில் நான் ஆட் பண்ணுறேன். எகெயின் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து உங்களுக்கு சுகர் இருக்குது இல்லை டயட்டில் வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா இந்த இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆரல்ஸ் இந்த ஒயிட் சுகருக்கு பதிலாக நீங்கள் தேன் கூட ஆட் பண்ணலாம். லைக் ஒரு 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஹனி நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன் இவ்வளோ சுகர் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அஃப்கோர்ஸ் அன்ஹெல்தி தான். பட் இந்த ஷர்பத்தை பொறுத்தவரை ஸ்வீட்னஸ்ன்றது எதுவுமே இல்லை. அதனால இதுதான் வந்து சப்ளிமெண்ட்டாக ஸ்வீட்னஸ் இருக்க போது. நான் சொன்ன மாதிரி வந்து இது கிட்ஸுக்கு சர்வ் பண்ணும்போது இந்த மாதிரி சுகர்னா ஓகே. அப்படி ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணுறவங்க ஸ்வீட்னஸுக்கு வந்து ஹனியோ இல்லை ப்ரௌன் சுகரோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. மஸ்க் மெலானில் இருக்க வாட்டர் கண்டென்ட்டு இதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி க்ரீமியாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பிளாக் ஆஃப் மஸ்க் மெலானை வந்து நான் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். இது எதுக்குன்னா வந்து ஷர்பத்தில் வந்து எல்லாமே வந்து வாட்டரியாக இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சம் வந்து ஒரு பைட் கன்சிஸ்டன்சி இருக்கணுன்றதுக்காக வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக வந்து மஸ்க் மெலான் போர்ஷனை வந்து கட் பண்ணிக்கோங்க. இது வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வேலைப்பாடு அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட் இதை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் உங்கள் ஷர்பத்துக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு 1 ஸ்பூன் ஆஃப் ஹனி இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா மஸ்க் மெலானை பொறுத்தவரை வந்து ஸ்வீட்னஸ் இருக்காது, ஒரு பிளாண்ட் டேஸ்ட் இருக்கும். அப்படின்றதுனால கொஞ்சம் ஸ்வீட்னஸ்க்கு வந்து ஹனி ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹனி வந்து நல்லா அந்த மஸ்க் மெலானில் பிளெண்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு பேர் ஆக்சுவலி இன்னுமே எனக்கு பிடிப்படலை. எங்கள் ஊர் சைட்லலாம் வந்து இது கிர்னி பழம்னு சொல்லுவாங்க. சென்னையில் வந்து இது முலாம்பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக இதுக்கு மஸ்க் மெலான்னு நான் வச்சுட்டேன். உங்கள் ஊர் சைடில் வந்து இதுக்கு வேறு ஏதாவது பேர் இருந்தானா எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் எனக்கும் அந்த நாலேஜ் கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் இதை அப்படியே ஒரு 1 to 2 ஹார்ஸ் போல் ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிடுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஷர்பத்தில் வந்து இந்த க்யூப்ஸை வந்து அப்படியே கொஞ்சம் ரெஃப்ரிஜரேட் பண்ணி நம்ம ஆட் பண்ணும்போது கொஞ்சம் பைட்டிங் கன்சிஸ்டன்சியில் நல்லாயிருக்கும் அண்ட் ஜூஸியாகவும் இருக்கும். அதை குடிக்கும்போது ப்ளஸ் சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஒரு 2 ஹார்ஸ் போல் இதை ரெஃப்ரிஜரேட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம இதில் ஆட் பண்ணலாம். இன்கேஸ் இல்லை வேண்டாம் எனக்கு இது மாதிரி ரெஃப்ரிஜரேட் பண்ணி சாப்பிட பிடிக்கல அப்படின்னாங்கன்னா நீங்கள் நார்மலாக கட் பண்ணி மட்டும் வெளியே வச்சுக்கோங்க. இல்லைனா இந்த ஸ்டெப்பே வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே வந்து ப்ரெப் பண்ணி முடிச்சாச்சு. ஃபைனலாக எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இனிஷியலாக வந்து பாலில் கஸ்டர்டு மில்க்கு கலந்து நம்ம
கொதிக்க விட்டுருந்தோம் இல்லையா, அது வந்து நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் ஆறி வந்ததுக்கப்புறம் இதை ஃபஸ்ட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஒரு கிளாஸ் பவுல் எடுத்திருந்தேன், அது ரெடியூஸ் ஆகி வந்து இப்போ ஹாஃப் கிளாஸ் பவுல் வந்து வந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சியில் அது ரெடியூஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அண்ட் இது கூடவே வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மஸ்க் மெலான் பியூரி, இதையும் வந்து இது கூட ஆட் பண்ண போகிறோம். நான் சொன்ன மாதிரி இந்த ட்ரிங்க்கோட வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ஸ் வந்து சேர்க்கறதுனால ஸோ குவான்டிட்டி வந்து அதிகமாக தான் இருக்கும் ஃபைனலி. ஸோ தாராளமாக இதை வந்து ஒரு 4 to 5 மெம்பர்ஸ் போல் சர்வ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் கொடுக்கலாம். அண்ட் இது கூடவே வந்து ஆல்மண்ட் கம்மை வந்து ஓவர் நைட்டு நான் சோக் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது பாதாம் பிஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து இது வந்து சின்ன பாதாம் பிசின் கிறிஸ்டல். ஸோ அதை வந்து ஒரு 3 நம்பர்ஸ் போல் நான் எடுத்திருந்தேன். எடுத்துகிட்டு ஓவர் நைட்டு நான் சோக் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து லார்ஜ் சைஸ் பாதாம் பிசின் கிறிஸ்டல் கிடச்சதுன்னா ஒரு கிறிஸ்டலே போதும், இந்த மாதிரி உங்களுக்கு நிறையவே வந்துடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்மண்ட் கம் வந்து வெயிலுக்கு ரொம்ப நல்லது. பர்டிகுலராக வந்து பாடி ஹீட்டுக்கு வந்து எல்லா டைமுமே நீங்கள் சாப்பிட்லாம். அவ்வளோ வந்து இந்த சம்மருக்கு பாடி ஹீட்டை வந்து தணிக்கிறதுக்கு இது பெஸ்ட் மெடிசன், நேச்சுரல் மெடிசன். ஆனால் இது மேக்ஸிமம் ஒரு 12 ஹார்ஸ் ஆச்சு நல்லா சோக் ஆனால் தான் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும். இப்போ இதை வந்து நல்லா வந்து உடச்சி விட்டுக்கோங்க, ஏன்னா கட்டியாக இருக்கக்கூடாது. யூஸ்வலாக நல்லா சோக் ஆகிட்டாவே வந்து கட்டியாக இருக்காது, நார்மலாக தான் இருக்கும். இன்கேஸ் கட்டியாக இருந்தானா கொஞ்சம் கலந்து விட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூடவே வந்து ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் சப்ஜா சீடை வந்து நான் சோக் பண்ணி வச்சுருக்கேன். சப்ஜா சீடு வந்து சீக்கிரமாகவே ஊறிடும். சியா சீடு எடுத்திங்கன்னா அதுதான் வந்து ஊறாது. எதனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், சப்ஜா சீட்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க, சியா சீட்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. பட் சப்ஜா சீடில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ளஸ் நேச்சுரல் கூலண்ட் ஏஜென்ட் இருக்கிறதுனால அது வந்து இந்த சம்மருக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ சப்ஜா சீடு எடுத்திங்கன்னா வந்து ஒரு 1 hour போல் சோக் பண்ணி வச்சாவே இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்துடும். அது வந்து ஒரு 2 ஸ்பூன்ஸ் நான் சப்ஜா சீடு ஆட் பண்ணியிருக்கேன் ஊற வச்சது. அண்ட் இது கூடவே வந்து நம்ம ரெஃப்ரிஜிரேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இது வந்து நல்லா அந்த மாதிரி கட்டியாக இருக்கும். நம்ம 2 hours ரெஃப்ரிஜிரேட் பண்ணி எடுக்கும்போது இதையும் வந்து இந்த மிக்சர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே வந்து பியூரியாக இருக்கும். பட் இந்த மஸ்க் மெலான் க்யூப்ஸ் மட்டும் ரெஃப்ரிஜிரேட் பண்ணி வச்சுக்கிறதுனால கொஞ்சம் சாலிடாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் மொத்தமாக ட்ரிங்க் பண்ணும்போது நடுவில் கொஞ்சம் வந்து பைட் வரும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் ஃபைனலாக அவ்வளோதாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து ஒன்றா சேர்ந்து பிளெண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா அது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ட்ரிங்க்கோட கலர் பொறுத்தவரை ரொம்ப பிரைட் கலராலாம் இருக்காது, இந்த மாதிரி ஒரு ஐவரி கலரில் தான் இருக்கும். இன்கேஸ் எனக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 2-3 குங்குமப்பூ இருந்தானா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்கிட்ட இல்லை, அதனால் ஆட் பண்ணல. அது வந்து ஜஸ்ட் ஒரு கலரிங் ஏஜென்ட்டுக்காக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து மில்க் பாயில் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்டேஜில் வந்து குங்குமப்பூ ஒரு 2 இல்லைனா 3 பூ மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அண்ட் கலரும் வந்து உங்களுக்கு பிரைட்டனாக வந்துடும். இதில் ஆட் பண்ணியிருக்க ஒரு இன்க்ரீடியண்ட்டுமே வந்து இந்த வெயிலுக்கு உங்கள் பாடியை நல்ல குளிர்ச்சியாகவும் ஹைட்ரேட்டாகவும் வச்சுக்கும். அண்டு ஃபில்லிங்காகவும் இருக்கும். அதிகமாக பசி எடுக்கும் அப்படின்ற ஃபீலிங்கும் இருக்காது. ஒரு கிளாஸ் குடித்தாவே வந்து நின்று பேசுகிற அளவுக்கு வயிறு நல்லா ஃபுல்லாகிடும். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து சர்விங் கிளாஸில் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் கிட்ஸுக்குமே இது ரொம்ப பிடிக்கும். அவங்க இந்த பாதாம் பிசின் இல்லை இந்த சப்ஜா சீடு இல்லை மஸ்க் மலானே வெறுக்கிற பர்சனாக இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்திங்கன்னா அவங்களும் லைக் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ சம்மரில் எங்கேயுமே தேடாமல் மஸ்க் மெலான் வந்து தாராளமாக கிடைக்கும். ஸோ அதில் 1-2 பழத்தை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி வீக்லி ஒரு 2 times நீங்கள் குடித்தாவே போதும். அடிக்கிற வெயிலுக்கு அப்பாடா அப்படின்ட்டு இருக்கும் உங்களுக்கு. ஸோ இன்கேஸ் உங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வந்தால் கூட இதை நீங்கள் வந்து பாயாசமோ இல்லை டெசர்ட்டுக்கோ ஆப்ஷனலாக கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். இதை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணும்போதே நீங்கள் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா சில்லுன்ட்டு இருக்கும். ஆர்எல்ஸ் ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour போல் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா குடிக்கும் போது இன்னும் நல்ல கூலிங்காக இருக்கும். ஸோ இந்த சம்மருக்கு இந்த ட்ரிங்கை குடிச்சு பாருங்கள், அப்படி இருக்கும் இந்த டேஸ்ட்டு. அவ்வளோதாங்க, சிம்பிள் அண்ட் ஈஸியாக வந்து மஸ்க் மெலான் ஷர்பத் வந்து ரெடி ஆயிடுச்சு. அண்ட் என் சேனலில் ஆல்ரெடி வந்து 3 சம்மர் ட்ரிங்க் போட்டிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பாருங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய சம்மர் ட்ரிங்க் சீரீஸ் அண்ட் சம்மர் சாலட் சீரீஸ் அண்ட் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மறக்காம என் சேனலில் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். See you back soon. Bye.